அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் ஆல், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம், வெல்கம் டு த லைவ் செஷன். குட் மார்னிங் ஆல், வெல்கம், 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 வெல்கம் ஆல், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் ஆல், வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் சாப்டர் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒன் ஷாட் ரிவிஷன் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். நாளையிலேருந்து நம்ம வந்து இதை ஆரம்பிச்சிடுவோம். அடுத்த நாளைக்கு கிளாஸ் இருக்காது, பட் சண்டே கிளாஸ் உண்டு. சண்டேலேருந்து நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அந்த சாப்டர் ஆரம்பிச்சிருவோம். இந்த மந்த்தில் இன்னும் இருக்கக்கூடிய 5-6 டேஸில் நம்ம 11th கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜனவரி 1, ஜனவரி 2 இந்த 2 நாள்ல ஜனவரி 1ஆம் தேதி 12th ஆரம்பிச்சிருவோம். ஜனவரி 1 புத்தாண்டு அன்னைக்கு நம்ம 12th ஆரம்பிச்சிருவோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? எல்லாமே ஃபேக்ட் தான், நம்பர்ஸ் தான். இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத விட நாலேஜ், ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த போன்னா இத்தனை நம்பர், இந்த போன்னா இத்தனை நம்பர், இந்த போன் இங்கே இருக்கும், இந்த போன் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட் தான் நிறைய வரும். ஒரே நிமிஷம், சாரி. ஓகே, இப்போ கவனிக்கலாம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் போன்ஸ். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி. ஃப்ரேம்வொர்க் ஆஃப் போன்ஸ் அண்ட் எ ஃபியூ கார்டிலேஜஸ். ஸோ கார்டிலேஜ் அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க தன்மையோட இருக்கக்கூடிய போன்ஸ் தான் கார்டிலேஜஸ், அதுவும் போன்ஸ் தான். This system has a significant role in movement shown by the body. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில நல்லா மூவ் பண்றதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போறேன், எந்த ஒரு ஒர்க்கும் பண்றேன், இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நமக்கு போன்ஸ் தான், இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான். இமேஜின் சூவிங் ஃபுட், சாப்பிட்றோம்ல, மெல்றோம்ல, சூவிங் ஃபுட் வித்தவுட் ஜா போன்ஸ். தாடை, ஜா போன்ஸ் இல்லாம மெல்ல முடியாது. அண்ட் வாக்கிங் அரவுண்ட் வித்தவுட் த லிம் போன்ஸ், கை கால் இல்லாம நடக்க முடியாது. அதான் சொல்றாங்க. போன் அண்ட் கார்டிலேஜ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. நம்ம இன்னொரு கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்திருக்கோம், பிளட் இஸ் ஏ ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறது. அதே போல போன்ஸும் கார்டிலேஜும் கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன்? நம்மளோட ஒரு பார்ட்ஸை இன்னொரு பார்ட்டோட கனெக்ட் பண்ற மாதிரி தான் போன்ஸ் அமைஞ்சிருக்கு. அதனால அது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த ஃபார்மர்னா போனு, ஃபர்ஸ்ட் சொல்றவங்க தான் ஃபார்மர், லேட்டர்னா செகண்ட் சொல்றவங்க அப்படின்னு அர்த்தம். The farmer has a very hard matrix due to calcium salt. போன்ஸ்ல நிறைய calcium salts இருக்கு. And the லேட்டர்ங்கிறவங்க ரெண்டாவது தான் சொல்லிருக்காங்க, cartilage has slightly pliable matrix due to chondroitin salts. சரி, pliable அப்படின்னா என்ன சார்? வளைஞ்சு கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். chondroitin அப்படின்னா என்ன சார்? அது ஒரு மியூகோபாலிசாக்கரைட். அது என்ன மியூகோபாலிசாக்கரைட்? chondroitin is a mucopolysaccharide. அப்படின்னா இதுல வந்து டைசாக்கரைட்ஸ் நிறைய இருக்கு. அந்த டைசாக்கரைட்ல புரோட்டீன்ஸும் கனெக்டடா இருக்கு, சல்ஃபேட் இருக்கு. ஸோ சுகரு, புரோட்டீன், சல்ஃபேட், இந்த மூணு சேர்ந்தது தான் கான்ட்ராய்டின் சால்ட். இது எதுல அதிகமா இருக்கு அப்படின்னா கார்டிலேஜ்ல அதிகமா இருக்கு. பிளையபிள்னா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையுடையது தான் கார்டிலேஜ். யூஸ்வலா இந்த மூட்டு வலி வரவங்க, இந்த ஆர்த்ரைட்டிஸ்லாம் சொல்றாங்கல்ல, மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரவங்களுக்கு இந்த கான்ட்ராய்டின் சால்ட்ஸ் மிக்ஸ் பண்ணின மெடிசின் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கான்ட்ராய்டின் சால்ட் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த வளைவு தன்மை எல்லாம் குறைஞ்சு போயிடும். அந்த உட்காந்தா எந்திரிச்சா உட்கார முடியல, அந்த கார்டிலேஜ் எல்லாம் தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ கார்டிலேஜ்ல நமக்கு கான்ட்ராய்டின் சால்ட்ஸ் நிறைய இருக்கு. கான்ட்ராய்டின் சால்ட்ஸ் மியூகோபாலிசாக்கரைட், தட் இஸ் உங்களுக்கு வந்து சுகரு, புரோட்டீன், சல்ஃபேட், இந்த மூணும் சேர்ந்துதான் அந்த கான்ட்ராய்டின் சால்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. In human beings, this system is made up of 206 bones. குழந்தைங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும், அதுல 2, 3, 4, 5 போன் ஜாயிண்ட் ஆகி கனெக்ட் ஆகி 206 குறைஞ்சிரும் அடல்ட்டா வரும்போது. 206 போன்ஸ் நமக்கு இருக்குது. And few cartilages இருக்கு. It is grouped into two principal division. ஒன்னு axial and appendicular skeleton. Axial அப்படின்னா என்ன அர்த்தம்னா மைய அச்சு, தலை, நெஞ்சு பகுதி, பின்னாடி முதுகு பகுதி, இதெல்லாம் சென்டர்ல வருது. நமக்கு அப்பெண்டிகுலர் அப்படின்னா சைட்ல லிம்ஸ், கை கால் அட்டாச்சா இருக்கிறது, இந்த ஆக்சிஸோட அட்டாச்சா இருக்கிறதெல்லாம் அப்பெண்டிகுலர். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சியல் ஸ்கெலிட்டன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 80 போன்ஸ். தலை, நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி, ரிப்ஸ், அவ்வளவுதான். இதுல வந்து 80 போன்ஸ் இருக்கு. 206 போன்ல 80 போன்ஸ் வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ல வந்துருது.
distributed along the main axis of the body. The skull ஒன்னு, ரெண்டாவது வெர்டிபிரல் காலம். ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ல 4 பார்ட் சொல்லுவாங்க. ஸ்கல், மண்டையோடு, மூஞ்சி, முகம், மண்டையோடலாம் ஸ்கல்லுங்க. வெர்டிபிரல் காலம் பின்னாடி முதுகு தண்டு, தண்டுவடம் அதெல்லாம் சொல்றாங்கல்ல வெர்டிபிரல் காலம். மூணாவது ஸ்டெர்னம். ஸ்டெர்னம்னா ஒன்னும் இல்ல, டை கட்டுறாங்கல்ல, இதுதான் ஸ்டெர்னம். டை கட்டுறாங்கல்ல இவ்வளவு தூரத்துக்கு, அந்த இடத்துல இருக்கிற போன், டைக்கு பின்னாடி டை கட்டினாங்கன்னா டைக்கு பின்னாடி இருக்க போன் தான் ஸ்டெர்னம். இதுதான் ஸ்டெர்னம், மையத்துல சென்டர்ல இருக்கும் ஸ்டெர்னம். அண்ட் ரிப்ஸ். ரிப்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டெர்னத்துல இருந்து அப்படி சைட்ல அப்படியே போறது. மார்பு கூடு, நெஞ்சு கூடு அப்படிம்பாங்க. கொஞ்சம் கேப் விட்டு அந்த ரிப்ஸ். இந்த ஆட்டுக்கறி வாங்க போகும்போதெல்லாம் அந்த ரிப்ஸ், நெஞ்சு எலும்பு வைங்க, நெஞ்சு கறி வைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர். ஸோ அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கிறது தான் ரிப்ஸ். கான்ஸ்டிடியூட் ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டன் 4 பேர் நம்ம சொன்னோம். எது படிச்சாலும் லிஸ்ட் மாதிரி படிச்சா மறக்க மாட்டோம், ஈஸியா ஞாபகம் இருக்கும், லாங் டேர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகணும். ஸோ ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ஸ்டெர்னம், ரிப்ஸ், இந்த 4 சேர்ந்தது ஆக்சியல் ஸ்கெலிட்டன். இந்த ஸ்கல் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா படிப்போம். ஸ்கல் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 sets ஆஃப் போன்ஸ். ஏன்னா இதுல வந்து ஸ்கல்லுனா இந்த கிரானியம்னு சொல்லுவாங்க, மண்டை ஓடு, பிரெயின் பாக்ஸ். ஏன் மூளையை பாதுகாக்கணும், நம்ம என்டையர் பாடியையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிரெயின். ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு கிரானியம் இருக்கு, அப்புறம் மூஞ்சி இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்கல். அதான் 2 sets ஆஃப் போன்ஸ் உங்களுக்கு ஸ்கல்லுல இருக்கு. இந்த இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மண்டை ஓடு, கிரானியம் அண்ட் ஃபேசியல் போன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல ஒவ்வொரு போனும் எங்க இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கணும். எத்மாய்ட் போனு, லாக்ரிமல் போனு, நேசல் போனு எல்லாம் கொடுத்துருக்காங்க பிக்சர்ல. ஸோ கிரானியல் அண்ட் ஃபேசியல் இந்த ரெண்டும் 2 sets ஆஃப் போன் உங்களுக்கு இருக்கு, கிரானியல் அண்ட் ஃபேசியல். ஓகே, த டோட்டல்ஸ் 22 போன்ஸ். கிரானியல் அண்ட் ஃபேசியல் போன்ல மொத்தம் உங்களுக்கு 22 போன்ஸ் இருக்கு ஸ்கல்லுல. ஓகே, கிரானியல் போன்ஸ் ஆர் 8 in நம்பர்ஸ். மண்டை ஓட்டுல கிரானியல்ங்கிறது மண்டை ஓடு, அதுல 8 போன்ஸ் இருக்கு. ஆனா மூவ்மெண்டே பண்ணாது, ஏன்னா அங்க இருக்கிற ஜாயிண்ட் வந்து ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். மூவ்மெண்டே இல்லாத போனு மண்டை ஓட்டுல இருக்கக்கூடிய அந்த 8 போன்ஸ். They form the hard protective outer covering cranium. கிரானியம்க்கு இன்னொரு பேரு பிரெயின் பாக்ஸ், ஏன்னா பிரெயினை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் கிரானியம் இருக்கு. The facial region, முகத்துல, is made up of 14 skeletal elements which form the frontal part of the skull. So faceல வந்து frontal part, skull 14 இருக்கு. So 8 plus 14 22 வந்துருச்சு. A single U-shaped bone called hyoid bone. Neat question, note பண்ணிக்கங்க. Hyoid bone is present at the base of the buccal cavity. Buccal cavity baseல U-shapeல ஒரு hyoid bone இருக்கு. And it also included in the skull. Skullலே include பண்ணிருக்காங்க. ஆனா அது நம்ம பாடியோட அட்டாச் ஆகாம இருக்கிற ஒரு போன் எதுப்பா அப்படின்னா hyoid, U-shaped hyoid bone தான். நம்ம பாடியோட அட்டாச்சா இல்லாத போன், ஹயோய்டு போன், மறந்துடாதீங்க. அதுவும் ஸ்கல்லோடயே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. Each middle ear consists of 3 tiny bones. மிடில் இயர்னா இயருக்கு உள்ள, வெளியில இருக்கிறது கிடையாது, இது கிடையாது, இது போன்லாம் கிடையாது. இதுக்கு உள்ள மிடில் இயர்ல 3 போன் இருக்கு. Malleus, incus, stapes, collectively called ear ossicles. Ear ossicles. மிஸ் ஞாபகம் வச்சுங்க, MIS, மிஸ், malleus, incus, stapes. இந்த 3 நம்ம ear ossicles, காதுக்குள்ள மிடில் போன், மிடில் பார்ட் ஆஃப் த இயர்ல இருக்கு. சரி, நெக்ஸ்ட் the skull region articulates. சார் ஆர்டிகுலேட்ஸ்னா என்ன? ஜாயிண்ட் பிட்வீன் 2 போன்ஸ், 2 போன்ஸ் மீட் பண்ற ஜங்ஷனுக்கு பேரு ஆர்டிகுலேச்சர், ஆர்டிகுலேஷன். டோன்ட் ஃபர்கெட், ஆர்டிகுலேட்ஸ் அப்படின்னா தொடர்ந்து போறது, கண்டினியூட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் வெளிப்படுறது அந்த அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து 2 போன்ஸ் ஜாயின் பண்ற இடத்துக்கு பேரு ஆர்டிகுலேஷன் அப்படிம்பாங்க. ஸோ ஸ்கல் வந்து எங்க ஆர்டிகுலேட் ஆகுது? இந்த முதுகு தண்டு, அந்த வெர்டிபிரல் காலம் ஸ்டார்ட் ஆகுதுல, அதோட கனெக்ட் ஆகுது, ஜாயிண்ட் ஆகுது, ஜங்ஷன் அங்கதான் இருக்கு. ஸோ த ஸ்கல் ரீஜன் ஆர்டிகுலேட்ஸ் வித் த superior region of the, மேல இருக்கிறது superior region of the vertebral column with the help of 2 occipital condyles. So condyle, dicondyle னா 2 condyles இருக்குன்னு அர்த்தம். condylic region னா அதுவும் ஜங்ஷன் தான், அங்கதான் வந்து உங்களுக்கு அழகா vertebral காலத்துல கூடிய ஃபர்ஸ்ட் போன் வந்து உட்காரும் காண்டைல்ஸ்ல. ஸோ அது வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஜங்ஷன் பார்ட் காண்டைல்.
ரெண்டு இருக்கு, அதனால டைகாண்டைலிக். நம்ம நெக்ஸ்ட், our vertebral column is formed by 26 serially arranged units called vertebrae. பின்னாடி is dorsally placed. பின்னாடி dorsally-னா பின்னாடி, DP ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ப்ளே பிக்சர்னு சொல்லுவாங்கல்ல, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இந்த சோஷியல் மீடியாலாம் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இங்க dorsally placed-னா பின்னாடி, DP. dorsally-னா பின்னாடி. It extends from the base of the skull, constitute the main framework of the trunk. Trunk-னா பாடி, முண்டம். தலையை விட்டுட்டு மீதிய சொன்னா அதை முண்டம் அப்படிம்போம். ஸோ நம்ம பாடியோட மெயின் பார்ட்டு இதுதான் கான்ட்ரிபியூட் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப பார்க்கலாம். ஈச் வெர்டிப்ரா ஹேஸ் எ சென்ட்ரல் ஹாலோ போர்ஷன். ஒவ்வொரு வெர்டிப்ரா, இந்த ஒவ்வொரு போனையும் நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா நடுவுல ஒரு ஹாலோ போர்ஷன் இருக்கு. நியூரல் கெனால் அப்படி சொல்றோம். பாத்வே, ஒரு பாதை தான் கெனால் சொல்லுவோம். ஸோ நியூரல் கெனால், அப்ப அங்க என்ன போக போகுது? நியூரான்ஸ் தான் போக போகுது. நியூரல் கெனால் த்ரூ விச் த ஸ்பைனல் கார்டு பாசஸ். ஸ்பைனல் கார்டு அது வழியா தான் போகுது நமக்கு வெர்டிபிரல் காலம்குள்ள. ஏன்னா ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் வெர்டிபிரல் காலமே இருக்கு. வெர்டிபிரே, அந்த போன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த போன்ஸுக்குள்ள ஸ்பைனல் கார்டு போகும்போது அது ப்ரொடெக்டடா இருக்கும். ஃபர்ஸ்ட் வெர்டிபிரா இஸ் த அட்லஸ். அப்ப அட்லஸ் தான் எங்க போகுது? அந்த ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ், ஸ்கல்லுல இருக்கக்கூடிய ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ் இந்த மீட் பண்ற இடத்துல கண்டினியூ ஆகுது, ஜாயின் பண்ணுது சொல்றோம்ல, அந்த இடத்துல போக போறது இந்த அட்லஸ் தான். ஃபர்ஸ்ட் வெர்டிப்ரா இஸ் த அட்லஸ் அண்ட் இட் ஆர்டிகுலேட்ஸ்ல ஜாயின் பண்ணுது, ஜங்ஷன் ஆகுது. யார் கூட? வித் த ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ். நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். அட்லஸ் தான் நம்மளோட ஸ்கல்ல இருக்க ஆக்சிபிட்டல் காண்டைல்ல போய் ஜாயிண்ட் ஆயிருக்கிறது. The vertebral column is differentiated into cervical region. இங்க இருக்கு பாத்துக்கங்க, இங்க எல்லாமே டயகிராம்ல கொடுத்திருக்காங்க. This is the cervical region. And then thoracic. cervicalல 7 இருக்கு, ஓகேங்களா? cervicalல 7 vertebrae இருக்கு. thoracicல 12 இருக்கு. இதுதான் நெஞ்சு பகுதி. இங்க 12 இருக்கு. ஆனா முதுகு சைடு இதுதான், இது சொல்லிட்டு இருக்காங்க அவங்க, vertebral column சொல்லிட்டு இருக்காங்க, முதுகு பகுதியில இருக்கிறது. And then உங்களுக்கு lumbar regionல உங்களுக்கு 5 இருக்கு, லும்பார் ரீஜன்ல. அண்ட் தென் சாக்ரல் ரீஜன்ல 1 ஃபியூஸ் ஆயிருக்கு, காக்சிஜியல் ரீஜன்ல 1 இருக்கு. அதெல்லாம் குழந்தையா இருக்கும்போது தனியா இருந்துச்சு, சாக்ரம், காக்சிஜியம் இதெல்லாம் வந்து குழந்தையா இருக்கும்போது தனித்தனியா இருந்துச்சு. அடல்ட் ஆகும்போது ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் குழந்தைங்கள்ல அதிகமான போன்ஸ், அடல்ட்ஸ்ல கம்மியான போன்ஸ் இருக்கும். அப்போ ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன? ஜாயிண்ட் ஆயிடுச்சு. 4-5 போனா இருந்தது, இப்போ ஒரு போனா ஜாயின் ஆயிடுச்சு. எங்க? காக்சிஜியல் ரீஜன்ல, சாக்ரல் ரீஜன்லாம். ஸோ அதனாலதான் நமக்கு வளர வளர அடல்ட் ஆக ஆக நமக்கு எலும்புகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருது. 206 ஃபிக்ஸ்ட். 206 அடல்ட் ஹியூமன் பீயிங்க்கு மொத்த போன்ஸோட எண்ணிக்கை 206. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்கல் ரீஜன்ல இருந்து காக்சிக் ரீஜன் வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய போன்ஸோட எண்ணிக்கையை ரீஜனா சொல்லிட்டாங்க. The number of cervical vertebrae are 7 in almost all mammals, including human beings. இந்த cervical vertebrae இருக்கு இல்லைங்களா, இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங் எல்லாத்துலயுமே 7 போன்ஸ் இருக்கும், vertebrae 7 இருக்கும். The vertebral column protects the spinal cord, supports the head. vertebral column-ஓட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த vertebral column-ஓட ஃபங்க்ஷன் என்ன? தலையை தாங்கி நிக்குதுங்க, இல்லைன்னா தலை நொடுக்குன்னு விழுந்துரும் இல்லையா, தலையை தாங்கி நிக்குது இந்த cervical region தான். வெர்டிபிரல் காலம்ல கூட cervical vertebrae தான் தலையை தாங்கி நிக்குது, தலை இப்படி திரும்பறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது, ஓகேங்களா? supports the head and serves the point of attachment for the ribs. so ribs வந்து பின்னாடி போய் அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ribs இருக்கு இல்லைங்களா, அது அட்டாச் ஆகிருக்கிறது அங்கதான். ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் மஸ்குலேச்சர் ஆஃப் த பேக், பின்னாடி நமக்கு மசில், அந்த மஸ்குலேச்சர் ஆஃப் த பேக் பின்னாடி வரதுக்கு நமக்கு அந்த வெர்டிபிரல் காலம் தான் ஹெல்ப் பண்றது. ஆமா, ஓகே. Sternum is the flat bone on the ventral midline of the thorax. So இது ஒரு flat bone, midline என்ன நடுவுல இருக்கு, thoraxனா நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியோட நடுவுல, midlineல, ventralனா முன்னாடி, midlineனா நடுவுல, தோரக்ஸோட முன்னாடி நடு பகுதியில சென்ட்ரல்ல இருக்கிறது தான் ஸ்டெர்னம். அது ஒரு பிளாட் போன், சிங்கிள் பிளாட் போன் ஸ்டெர்னம். இந்த ஸ்டெர்னம் வந்து வென்ட்ரல் முன்னாடி சைடு, மிட்லைன் நடுவுல, தோரக்ஸ் ரீஜன்ல, நெஞ்சு பகுதியில இருக்கு. ரொம்ப சிம்பிள், அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கான். ஓகே, நெக்ஸ்ட்
there are 12 pairs of ribs. Ribsல வந்து floating ribs, அந்த ribs, இந்த ribs, false ribs எல்லாம் இருக்கும், pseudo ribs அப்படி இப்படின்னு அதெல்லாம் இப்ப பார்ப்போம். ரிப்ஸ் வந்து இந்த இதுதான், இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 pairs of ribs இருக்கு. Each rib is a thin flat bone connected dorsally, பின்னாடி கனெக்ட் ஆயிருக்கு, vertebral column கனெக்ட் ஆயிருக்கு to the vertebral column and ventrally to the sternum. முன்னாடி sternum நடுவுல இருக்கக்கூடிய மிட் லைன்ல இருக்கக்கூடிய வென்ட்ரல் மிட் லைன் ஆஃப் thoraxல இருக்கக்கூடிய ஸ்டெர்னம்ல ஃபிளாட் போன்ல கனெக்டடா இருக்கு. சோ ஸ்டெர்னம்லயும் கனெக்டட், பின்னாடி வெர்டிபிரல் காலம்ல கனெக்டடா இருக்கு ரிப்ஸ். இட் ஹேஸ் டூ ஆர்டிகுலேஷன். ஆர்டிகுலேஷன் என்ன சொன்னோம், ஜாயிண்ட் ஆகிறது, போய் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிறது. Articulation surfaces on its dorsal end and is hence called bicephalic. Bicephalic. Two articulation இருக்கிறதுனால இதை bicephalic சொல்றோம். First 7 pairs of ribs are called true ribs. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 12 pairs இருக்காங்க. இந்த 12 pairsல first 7 pairs வந்து பாத்தீங்கன்னா true ribs. ட்ரூ ரிப்ஸ்னா உண்மையான ரிப்ஸ். ஓகே, ஏன் உண்மையான ரிப்ஸ்? அப்போ ட்ரூ ரிப்ஸ்க்கும் ஃபால்ஸ் ரிப்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா? ட்ரூ ரிப்ஸ்னு ஏன் அதை சொல்றோம்? ரெண்டு சைட்லயும் கனெக்டடா இருந்தா ட்ரூ ரிப்ஸ். டார்சலி தே ஆர் அட்டாச்ட் டு தி thoracic vertebrae. thoracic-னா நெஞ்சு பகுதி, பின்னாடி. டார்சலினா பின்னாடி, பின்னாடி வெர்டிபிரேல, thoracic vertebrae கனெக்டடா இருக்கு. அண்ட் வென்ட்ரலினா ஃப்ரண்ட்ல, வென்ட்ரலி கனெக்டட் டு தி ஸ்டெர்னம். சோ ரெண்டு சைடும் கனெக்டடா இருந்தா அவன் ட்ரூ ரிப்ஸ். முன்னாடி ஸ்டெர்னம், பின்னாடி thoracic vertebrae-ஓட கனெக்டடா இருந்தான்னா அவன் ட்ரூ ரிப்ஸ். அந்த ட்ரூ ரிப்ஸ் மொத்தம் 7 பேர்ஸ் இருக்கான். ஓகே, 12 பேரே சார், அப்ப 8 9 10 பாருங்க. with the help of hyaline cartilage. hyaline அந்த கலர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய, cartilageனா கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இங்க பாருங்க, இந்த ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்களே, hyaline cartilage மூலமா கனெக்டடா இருக்கு. ஓகே, the 8th, 9th, 10th pairs of ribs do not articulate directly with the sternum. இந்த நடுவுல மிட் லைன்ல ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா, அதுல ஆர்டிகுலேஷன்னா போய் கனெக்ட் ஆகல டைரக்டா. but join the 7th rib with the help of hyaline cartilage. These are called vertebrochondral false ribs. false ribs 8 9 10. இந்த 8 9 10, இந்த 8 9வது 10வது ஸ்டெர்னம் சாரி ரிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இவனோட போய் கனெக்ட் ஆகல. யாரோட போய் கனெக்ட் ஆகல? இந்த ஸ்டெர்னம் நடுவுல கத்திய சொருவி வச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா, பாகுபலி கத்தி மாதிரி. இந்த ஸ்டெர்னமோட போய் ஜாயிண்ட் ஆகல, ஆனா 7th பேர்ல போய் ஜாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, 7th rib with the help of hyaline cartilage போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபால்ஸ் ரிப்ஸ் சொல்றோம், vertebrochondral ribsனு சொல்லுவாங்க. லாஸ்ட் 2 pairs 11th and 12th ribs இருக்கு இல்லையா, they are not connected ventrally. இது கம்ப்ளீட்டா வென்ட்ரலினா பின்னாடி. ஆக்சுவலி 8th 9th 10th பின்னாடி கனெக்டடா இருக்கு, ஃப்ரண்ட்ல தான் ஸ்டெர்னத்தோட கனெக்ட் ஆகாம 7th பேர்ல போய் 8th 9th 10th கனெக்டட் இருந்தால ஃபால்ஸ் ரிப்ஸ்ங்கிறோம். இப்போ அட்லீஸ்ட் ஒரு சைடு கனெக்டடா இருக்கா, இன்னொரு சைடு ஸ்டெர்னத்தோட கனெக்டடா இல்லாட்டியும் 7th ரிப்போட போய் கனெக்டடா இருக்கா. 8 9 10 11 12 பாருங்க, வென்ட்ரலி தே ஆர் நாட் அட் ஆல் கனெக்டட். வென்ட்ரலி பின்னாடி அவன் கனெக்டடாவே இல்ல. வென்ட்ரலி தே ஆர் நாட் கனெக்டட், therefore called floating ribs. மிதக்கிற மாதிரி, பின்னாடி கனெக்டடாவே இல்ல, முன்னாடி மட்டும் தான் கனெக்டடா இருக்கான். சோ அதனால அவன் வந்து floating ribs அப்படி சொல்றோம். thoracic vertebrae, ribs and sternum together form the rib cage. நெஞ்சு கூடு, மார்பு கூடு சொல்லுவோம். சோ ரிப் கேஜை 3 பேர் ஃபார்ம் பண்றான். thoracic vertebrae-னா நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய vertebrae பின்னாடி இருக்கு, ரிப்ஸ் சைட்ல இருக்கு, அண்ட் தென் ஸ்டெர்னம் நடுவுல இருக்க டை மாதிரி இல்ல கத்திய சொருவி வச்ச மாதிரி முன்னாடி சென்டர்ல இருக்கு. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் ரிப் கேஜ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரிப் கேஜ்னா என்னன்னு கேட்பாங்க, இந்த 3 பேரும் சேர்ந்தவங்க தான். The bones of the limbs along with their girdles constitute the appendicular skeleton. Limbs na kai kaal, appendicular skeleton. It is made up of 30 bones. 30 bones. Each limb is made up of 30 bones. ஒவ்வொரு limb கை 30, கால் 30. ஒரு கை 30னா 2 கை 60, ஒரு கால் 30னா 2 கால் 60. அப்போ 2 கை 2 கால்ல உங்களுக்கு 120 bones இருக்கு. Each limb 30 bones. ஞாபகம் வச்சுக்கணும். The bones of the hand, 4 limbs are 4 limbsனா கையில என்னென்னலாம் இருக்கான்? ஹியூமரஸ் இருக்கான், ரேடியஸ் இருக்கான், உள்னா இருக்கானா?
உள்னா இருக்கான், கார்பல்ஸ் இருக்கான். கார்பல்ஸை வந்து நம்ம ரெஸ்ட் போன்ஸ் அப்படிமோ 18 நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கணும். இங்க பாருங்க, ஹியூமரஸ்ங்கிறவன் இந்த பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ்லாம் இருக்குல்ல அவன். ரேடியஸும் உள்னாவும் ஃப்ரண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ்னு சொல்றோம்ல, அங்க இருக்கவன் ரேடியஸும் உள்னா ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த ஃபோர் ஆர்ம்ஸை ஃபார்ம் பண்றாங்க. கார்பல்ஸ் தான் உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு சொன்னாங்க? ரிஸ்ட் போன்ஸ் 8 இருக்குன்னு சொன்னாங்களா? கார்பல்ஸ் 1 2 3 4 5 6 7 8 போன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. கார்பல்ஸ் என்னமோ நொறுக்கி வச்ச மாதிரி இருக்குது பாருங்க. மெட்டா கார்பல்ஸ் இதுல இருந்து இங்க வருது. அப்புறம் ஃபேலஞ்சஸ், இங்க விரல்கள் விரல் இருக்கு இல்லையா, அதான் ஃபேலஞ்சஸ். ஓகே, சோ மெட்டாகார்பல்ஸ் பாம் போன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இங்க 5 இன் நம்பர் இருக்கு. அண்ட் ஃபேலஞ்சஸ் டிஜிட்ஸ், விரல்கள் ஃபேலஞ்சஸ் தான் 14 இன் நம்பர். எப்படி 14 இன் நம்பர்? இங்க பாருங்க, 1 2 3 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இல்ல இதுதான் 1 3 3 2 3 6 3 9 4 3 12 13 14. இது இந்த ரெண்டும் 1 2 இங்க ரெண்டும், இந்த 3 இந்த 3 இந்த 3 இந்த 3. ஸோ 12 பிளஸ் 2 14. டிஜிட்ஸ்ல 14 இருக்கு. இந்த பெருவிரல்ல மட்டும் 2 தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இது அழகா இருக்கு பாருங்க. இந்த கோடு இங்க 1 2 3 கோடு இருக்கா? இந்த கோடு 3 பார்ட்டா பிரிச்சிருக்கு. 2 கோடு தான் இருக்கு, 3 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. இங்க 3 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு, இங்க 3 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு, இங்க 3 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. ஆனா இங்க 2 தான் பிரிஞ்சிருக்கு. அதான் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். அந்த டிஜிட்ல இருக்கக்கூடிய போன் நம்பர் ஆஃப் ஃபேலஞ்சஸ் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2. 12 plus 2 14 phalanges இருக்கு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், கை விரலை பார்த்தே phalanges. ஓகே, நெக்ஸ்ட் femur. தை போன் அப்படி சொல்லுவோம். the longest bone femur தான். இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் பிடிச்சி the longest bone femur ஞாபகம் வச்சுக்கணும். எங்க இருக்கு? தை போன்ஸ். தை போன்ஸ்னா தொடை பகுதியில இருக்கு. டிபியா அண்ட் ஃபிபுலா, டார்சல்ஸ், ஆங்கிள் போன். டார்சல்ஸ்ங்கிறது ஆங்கிள் போன். எப்படி ரிஸ்ட் போன் வந்து கார்பல்ஸ் சொன்னோம், அந்த மாதிரி டார்சல்ஸ் வந்து ஆங்கிள் போன் 7 இருக்கு. மெட்டா டார்சல்ஸ் 5 இன் நம்பர் இருக்கு. அண்ட் ஃபேலஞ்சஸ் கால்ல இருக்கிறதும் டிஜிட்ஸ் தான், அதுவும் 14 இன் நம்பர் தான். ஸோ நம்ம கால்லையும் 14 இன் நம்பர் தான் இருக்கு. ஓகே, தேர் ஆர் த போன்ஸ் ஆஃப் த லெக்ஸ். லெக்ஸ் போன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இதுல பாத்துங்க, ஃபெமூர் எங்க இருக்கான், டிபியா எங்க இருக்கான், ஃபிபுலா இங்க இருக்கான், டிபியா ஃபிபுலா, டார்சல்ஸ், மெட்டாடார்சல், ஃபேலஞ்சஸ்ங்கிறவங்க டிஜிட்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபேலஞ்சஸ் இங்க இருக்கான், ஃபேலஞ்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் a cup shaped bone called petalla cover the knee ventrally. பின்னாடி knee cap. இந்த ஸ்பெஷலா இருக்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். knee cap, knee cap, நீனா என்ன? கீழே இருக்கிறது முட்டியா? முட்டி முட்டி முட்டி. நீ கேப்னா முட்டி, சாரி, நீனா முட்டி, மூட்டை கவர் பண்றது பெட்டல்லா. நீ வென்ட்ரலினா பின்னாடி. ஓகேங்களா? நீ கேப் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, நீ பாத்துக்க. சரி, நெக்ஸ்ட் கிர்டில், பெக்டோரல் கிர்டில். வென்ட்ரல்னா முன்னாடி, வென்ட்ரல். டார்சல்னா தான் பின்னாடி, வென்ட்ரல்னா முன்னாடி. கப் மாதிரி நீ கப் இருக்கு, அப்பப்போ மறந்துடுது. நானும் ஞாபகம் வச்சுக்கேன். டிபி, டார்சல்னா பின்னாடி, வென்ட்ரல்னா முன்னாடி. வென்ட்ரல்னா ஃப்ரண்ட் சைடு, முன்னாடி. ஓகேங்களா? சரி, pectoral and pelvic girdle bones help in articulation of the upper and lower limbs. So upper limbs, lower limbs articulateனா ஜாயிண்ட் ஆகி இருக்கிறது girdles அப்படின்னு சொல்லுவோம். தோள்பட்டை இடுப்பு பகுதியில girdles இருக்கு. அந்த girdles வந்து articulation of upper limbs and lower limbs. ரெண்டு கை உடம்போட அட்டாச் ஆயிருக்கிற ஜாயிண்ட் ஆயிருக்கிற பகுதிக்கு தான் girdle அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பர் பார்ட், லோவர் பார்ட்ல கூடிய கை கால்லாம் உடம்போட ஜாயிண்ட் ஆகியிருக்க இடம், அதான் girdles. ஓகே, இதுல பெக்டோரல் அப்படிங்கிறது அப்பர், பெல்விக் girdle அப்படிங்கிறது லோவர் லிம்ஸை கனெக்ட் பண்ணிருக்கு, ஆர்டிகுலேட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சியல் ஸ்கெல்டனோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஈச் girdle இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 2 halves. 2 halves சேர்ந்தது தான் ஒவ்வொரு girdleம். ஈச் half ஆஃப் பெக்டோரல் girdle consists ஆஃப் clavicle and scapula. So clavicle and scapula, அந்த girdle டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? இல்ல, ஒரே நிமிஷம். clavicle தான், clavicle and scapula இந்த முக்கோணமா இருக்கு பாத்தீங்களா?
இந்த பின்னாடி ஸ்கேப்புலா, கிளாவிக்கல் அண்ட் ஸ்கேப்புலா மறந்துடாதீங்க. clavicle and scapula. Scapula is a large triangular flat bone situated in the dorsal part, dorsal pinadi of the thorax between second and the seventh ribs. Second and the seventh ribs அந்த இடத்துல இந்த பின்னாடி உங்களுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. யாரு? ஸ்கேப்புலா. ஸ்கேப்புலாங்கிறவன் முக்கோணமா இருக்கிறான். ஓகே. The dorsal முன்னாடி, dorsal பின்னாடி. The dorsal flat triangular body of scapula has a slightly elevated ridge, கொஞ்சம் வெளியில வந்த ridge, வெளியில மேடு மாதிரி இருக்கும், called the spine, which projects as a flat expanded process called the acromion. Acromion அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் the clavicle. Clavicleங்கிறவன் இவன் தான் clavicle. ஓகேங்களா? The clavicle process called the clavicle articulates with this. இதோட இந்த acromion-ஓட clavicle வந்து articulate ஆயிருக்கு, joint ஆயிருக்கு. Below the acromion is a depression called glenoid cavity, which articulates with the head of the humerus. Humerus அப்படிங்கிறது யாரு? இவன். இந்த ஹியூமரஸோட கனெக்ட் ஆயிருக்க கேவிட்டிக்கு பேரு glenoid cavity. Glenoid cavity. Humerus to forms the shoulder joint. Shoulder joint ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு கேவிட்டி இருக்கு, அந்த கேவிட்டி glenoid cavity. Each clavicle is a long slender bone with two curvature. Each clavicle is a clavicle-னா இவனை சொல்றோம், இவனை தான். Clavicle is each clavicle is a long slender bone with two curvatures. This bone is commonly called collar bone. இந்த collar bone சொல்றோம், இந்த collar bone. ஓகேங்களா? சரி. Next, pelvic girdle, இடுப்பு பகுதி, consists of two coxal bones. Each coxal bone is formed by the fusion of three bones. இந்த coxal bone, இந்த coxal bone வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. இடுப்பு பகுதி இங்க ஒன்று இருக்கு, அதே போல இங்க ஒன்று இருக்கு, ரெண்டு ஹாஃபா இருக்கும். இந்த coxal boneல 3 பார்ட் ஃபியூஸ் ஆயிருக்கு. ஒன்னு இலியம், ரெண்டாவது பியூபிஸ், மூணாவது சாக்ரம். இந்த 3 ஃபியூஸ்டா இருக்கு. ஓகேங்களா? is formed by the fusion of three bones: ilium, ischium, pubis இல்ல, ischium, sorry, ilium, ischium and pubis. கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, சாக்ரம் கிடையாது, ilium, ischium, pubis. ilium, ischium, pubis இந்த 3 ஜாயிண்ட் ஆகி தான் காக்சல் போன் ஃபார்ம் ஆயிருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேயா? இலியம், இஸ்சியம், பியூபிஸ் இந்த 3 ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? காக்சல் போன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. At the point of fusion of the above bones is a cavity called acetabulum, to which the thigh bone articulates. So acetabulum அப்படிங்கிற ஒரு கேவிட்டி இங்க இருக்கு. acetabulumல தான் thigh bones வந்து, thigh bonesனா அந்த தொடை பகுதியில் இருக்கு இல்லையா, ஃபிமூர், அது போய் ஜாயிண்ட் ஆகிற இடம். The two halves of the pelvic girdle meets ventrally to form the pubic symphysis containing fibrous cartilage. So ரெண்டு ஹாஃபும் ஜாயிண்ட் ஆகிற இடம் fibrous cartilage ஆனாலான pubic symphysis. Symphysis அப்படின்னாலே கம்பைன்ட் ஆகுது, ஜாயிண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஜாயிண்ட்ஸ். ஜாயிண்ட்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். நம்ம பாடியில் இருக்க எல்லா மூவ்மெண்ட்டுக்குமே ஹெல்ப் பண்றது ஜாயிண்ட்ஸ் தான், involving the bony parts of the body. So bones oda movement ku help pandrathu joints. Locomotory movements are no exception to this. So locomotory movement na enna artham? Adha movement, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி போறதுக்கு ஜாயிண்ட் ஹெல்ப் பண்ணுது. ஓகே. Joints are points of contact between bones or between bones and cartilage. போன்ஸுக்கு போன்ஸ்க்கு இடையில ஜாயிண்ட் இருக்கலாம், இல்ல போன்ஸுக்கு கார்டிலேஜ் தான் அந்த சாஃப்டா இருக்கக்கூடிய வளைஞ்சு கொடுக்கக்கூடிய போன்ஸ் தான் கார்டிலேஜ், ரெண்டுக்கு இடையில ஜாயிண்ட் இருக்கலாம். ஓகே. Force generated by the muscles is used to carry out movement through joints, where the joints act as a fulcrum. Fulcrumனா அது ஒரு மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது, fulcrum மாதிரி யூஸ் ஆகுது. The movability at these joints vary depending on different factors. ஸோ மூவபிலிட்டிக்கு ரொம்ப நிறைய ஃபேக்டர்ஸ். ஏன்னா சில போன்ஸ் வந்து 360 டிகிரியில் நீங்கள் சுற்றலாம், சில போன்ஸ் எல்லாம் 360 டிகிரியில் சுற்ற முடியாது. தலையெல்லாம் 360 டிகிரிலாம் சுற்றினா அவ்வளவுதான், பிச்சுக்கிட்டு போயிடும்.
ஸோ அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மொபிலிட்டி மூவபிலிட்டி வந்து மாறும். Joints have been classified into three major structural forms, namely fibrous joint, cartilaginous joint, synovial joint. இதுல fibrous joint வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no movement, எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. This type of joint is shown by the flat skull bones. ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஜாயிண்ட் இருக்கு ஸ்கல் போன்ஸ்ல fibrous joint, ஆனா அந்த இடத்துல மூவ்மெண்டே கிடையாது. ஓகேங்களா? So which fuse end to end, the bones 8 bones may end to end fuse ஆயிருக்கும் with the help of dense fibrous connective tissue in the form of sutures. Sutures na connect ஆயிருக்கிறதுன்னு அர்த்தம். To form cranium. So எல்லாம் கனெக்டடா இருக்கு. Sutures na இந்த மாதிரி இப்படி வந்து கனெக்ட் ஆனிச்சுன்னா end to end ஜாயிண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு suture அப்படின்னு சொல்லுவோம். Next, in cartilaginous joints, the bones involved are joined together with the help of cartilages. பேர் அதனாலதான் cartilaginous joint ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சோம். ஜாயின்ஸ் அப்படிங்கிறது போன்ஸ்க்கும் போன்ஸ்க்கு இடையில ஜாயிண்ட் இருக்கலாம், இல்ல போன்ஸ்க்கும் கார்டிலேஜுக்கும் இடையில ஜாயின்ஸ் இருக்கலாம். போன்ஸ்க்கும் கார்டிலேஜுக்கும் இடையில ஜாயின்ஸ் இருந்தா அது cartilaginous joint. The joint between the adjacent vertebrae in the vertebral column is of this pattern and it permits limited movement. முதுகு பகுதியில ஒரு வெர்டிபிரேக்கும் இன்னொரு வெர்டிபிரே ஓரளவுக்கு தான் வளைக்க முடியும். லிமிட்டட் மூவ்மெண்ட் தான் கார்டிலேஜினஸ் மூவ்மெண்ட். அது வெர்டிபிரேல இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் சைனோவியல் ஜாயிண்ட் ஆர் கேரக்டரைஸ்டு பை த பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபில்டு சைனோவியல் கேவிட்டி. அதனாலதான் அதுக்கு பேரு சைனோவியல் ஜாயிண்ட். சைனோவியல் கேவிட்டில ஃப்ளூயிட் ஃபில்டா இருக்கு between the articulating surfaces of the two bones. So bones and bones, ரெண்டு போன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சைனோவியல் ஃப்ளூயிட் ஃபுல்லா இருக்கு. எங்க? அந்த சைனோவியல் கேவிட்டில. அதனால அதுக்கு பேரு சைனோவியல் ஜாயிண்ட். Such an arrangement allows considerable movement. நல்ல ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். These joints help in locomotion and many other movements. நிறைய மூவ்மெண்ட்ஸ் அண்ட் லோகோமோஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்றது சைனோவியல் ஜாயிண்ட்ஸ் தான். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். பால் அண்ட் இதுல சைனோவியல் ஜாயிண்ட்ல என்னென்ன ஜாயிண்ட் இருக்கு சொல்றாங்க. பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் பிட்வீன் ஹியூமரஸ் அண்ட் பெக்டோரல் கிரிடில். கிரிடில்னா நமக்கு தெரியும் இல்லையா, அது ஜாயிண்ட் ஆகிற மெயின் போன் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் பெக்டோரல் கிரிடில். தென் ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஸோ ஒவ்வொரு ஜாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கணும். ஹியூமரஸ்க்கும் பெக்டோரல் கிரிடிலுக்கும் இடையில இருக்கிறது வந்து உங்களுக்கு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் எங்க இருக்கு? பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். தென் நெக்ஸ்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட் எங்க இருக்கு? நீ ஜாயிண்ட். நீ ஜாயிண்ட்னா மூட்டுல இருக்கு இல்லையா, அங்க. பைவட் ஜாயிண்ட் அப்படிங்கிறது அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ். அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ்ங்கிறது தலையில அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் சொன்னோம்ல. அட்லஸ் ஃபர்ஸ்ட் போன் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு ஸ்கல்ல அப்படி சொன்னோம் இல்லையா, அதுதான் அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ்ல ஜாயிண்ட் ஆயிருக்கிறது பைவட் ஜாயிண்ட். கிளைடிங் ஜாயிண்ட் பிட்வீன் கார்பல்ஸ். ஸோ கார்பல்ஸ் மெட்டா கார்பல் சொல்லுவோம். ஸோ நம்ம கார்பல் ரீஜன்ல இங்க இருக்கிறது கிளைடிங் ஜாயிண்ட். ஓகே, ரிஸ்ட் ரீஜன் கிளைடிங் ஜாயிண்ட். அண்ட் சேடல் ஜாயிண்ட் பிட்வீன் கார்பல்ஸ் அண்ட் மெட்டா கார்பல்ஸ். கார்பல்ஸுக்கும் மெட்டா கார்பல்ஸுக்கும் இடையில இருக்கிறது ஸ்லைடிங் ஜாயிண்ட், சேடல் ஜாயிண்ட். கார்பல் ஆஃப் தம்னா இந்த கட்டவிரல் ஆர் சம் எக்ஸாம்பிள். சைனோவியல் ஜாயிண்ட்டுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்கு, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பாத்துங்க. நெக்ஸ்ட் டிசார்டர்ஸ் ஆஃப் மஸ்குலார் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் மயஸ்தீனியா கிராவிஸ்ங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்மளையே வந்து தாக்குறது, அதான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். நம்மளையே நம்ம தாக்கிக்கிறது, அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அஃபெக்டிங் நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் என்ன அர்த்தம்? நியூரான்ஸும் மசில் ஃபைபரோட சார்கோலெம்மாவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கிறது தான் நியூரோமஸ்குலார் ஜங்ஷன். அந்த இடத்துல தான் உங்களுக்கு நியூரான்ஸ்ல இருந்து அந்த நர்வ் இம்பல்சஸ் போய் ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ல கிரியேட் ஆகிற இடம் அங்கதான் அசிடைல் கோலைன்லாம் ரிலீஸ் ஆகும். பட் அந்த இடத்துல ப்ராப்ளம் வருது. ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அஃபெக்டிங் நியூரோமஸ்குலார் ஜங்ஷனை போய் அஃபெக்ட் பண்ணுது. அப்ப என்னமோ லீடிங் டு ஃபேட்டிக்னா இந்த டயர்டா ஃபீல் பண்றது, வீக்கனிங், ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க, அண்ட் பலவீனமா ஃபீல் பண்ணுவாங்க. பேரலைசிஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில். பேரலைசிஸ்னா கை கால் வந்து இழுத்துக்கும், ஃபங்க்ஷனிங் ஆகாது. அதான் ஸ்கெலிட்டல் மசில் வந்து பேரலைசிஸ் ஆகுது. அது மயஸ்தீனியா கிராவிஸ். நெக்ஸ்ட் மஸ்குலார் டயஸ்ட்ரோஃபி. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் மோஸ்ட்லி டியூ டு
ஜெனட்டிக் டிசார்டர். ஸோ மஸ்குலர் டைஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது ஜெனட்டிக் டிசார்டர், பரம்பரையா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு வருது. ஓகே. டெட்டனி ரேபிட் ஸ்பாசம், இந்த மசில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், படபடன் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதான் ரேபிட் ஸ்பாசம். வைல்டு கான்ட்ராக்ஷன், நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது அந்த கான்ட்ராக்ஷன், இழுத்துக்கிட்டே இருக்கும். இன் மசில் டியூ டு லோ கால்சியம் அயான் இன் பிளட் ஃப்ளூயிட்ஸ். கால்சியம் அயான் ரொம்ப தேவைக்கும் குறைவா இருந்துச்சுன்னா அந்த மசில் அங்கங்க துடிக்கும், கண்ணு துடிக்குது, இடது கண்ணு துடிக்குது, இந்த இடத்துல அப்படியே இழுக்கிற மாதிரி மசில் கான்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, சுருங்கிக்கிட்டே இருக்கு, சுருங்கி விரிது ஆட்டோமேட்டிக்கா. அப்படின்னா உடம்புல கால்சியம் குறைஞ்சிட்டு இருக்கு, நிறைய பால், கீரை, காய்கறிகள்லாம் சாப்பிடணும்னு அர்த்தம். ஓகே. ஆர்த்ரைட்டிஸ், இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கும் இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ், கவுட்டுங்கிறது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ். வேணும்னே கேட்பாங்க, கன்ஃபியூசிபிள். ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது சிம்பிளி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட். இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம், வீங்கி போறது, அந்த இடத்துல வலி வந்துடும், பெயின் வந்துடும், அதான் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட். கவுட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட். ஆனா வித்தியாசம் பாருங்க, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட் டியூ டு அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்னா கவுட், வெறும் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்னா ஆர்த்ரைட்டிஸ், மறந்துடக்கூடாது. வெறும் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்னா ஆர்த்ரைட்டிஸ். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் டியூ டு அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட், கீப் டேர்ம், நீட்ல क्वेश्चन கேட்பாங்க. யூரிக் ஆசிட் அக்குமுலேட் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த ஜாயிண்ட்ல இன்ஃப்ளமேஷன் வந்து அதுக்கு பேர் கவுட். ஓகே. ஆஸ்டியோபோரோசிஸ், போர்னா என்ன? ஓட்டை. இங்க ஆஸ்டியோனா எலும்பு, எலும்புல ஓட்டை வரல, எலும்பு தேஞ்சு போகுது, எலும்போட திக்னஸ் வந்து குறைஞ்சி போகுது. ஓசோன்ல ஓட்டனா அந்த இடத்துல ஓட்ட வரல, ஓசோனோட திக்னஸ் குறைஞ்சு போகுது, அந்த பர்டிகுலர் இடத்துல தேவையான அளவு திக்னஸ் இல்லாம தின்னாய்கிட்டே வருது. இந்த மாதிரி நம்மளோட எலும்பு தின்னாய்கிட்டு வர்றதுதான், தேவையான அளவுக்கு டென்சிட்டி இல்லாம தின்னாயிட்டு வந்தா அது ஆஸ்டியோபோரோசிஸ். அப்ப ஈஸியா உடஞ்சிரும்ல, அதான் ஆஸ்டியோபோரோசிஸ். ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர் கேரக்டரைஸ்ட் பை டிக்ரீஸ்ட் போன் மாஸ், போனோட திக்னஸ் மாஸ் வந்து குறைஞ்சிரும், அண்ட் இன்க்ரீஸ்ட் சான்சஸ் ஆஃப் ஃப்ராக்சர். ஸோ எலும்பு தின்னாச்சுன்னா ஈஸியா உடஞ்சு போயிடும், பிரேக்கேஜ் ஆயிரும், அதான் ஃப்ராக்சர் ஈஸியா நடந்துடும். டிக்ரீஸ்ட் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன், அதுக்கு ரீசன் என்ன? ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறையிறது தான் இதுக்கான மெயின் ரீசன். ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு பாடியில ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறைவதே ரீசனா இருக்கு. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர். நாளைக்கு அடுத்த சாப்டர், நாளைக்கு இல்ல, சண்டே ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கு நமக்கு மார்னிங் கிளாஸ் இல்ல, காரணம் என்னன்னா நான் வந்து டிராவலிங்ல இருப்பேன், லாங் ஜேர்னி, ஒரு 8 மணி நேரம். ஈவினிங் ஆரம்பிச்சா விடியகாத்தால 4-5 மணிக்கு தான் போய் வீட்டுக்கு சேருவேன், அந்த ஒரு லாங் ஜேர்னி இருக்கு. அதனால நமக்கு வந்து நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்காது. பட் சண்டேல இருந்து திருப்பியும் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். சண்டே எத்தனை மணிக்கு கிளாஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். 5:30க்கு கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர். உங்களுக்கு யாருக்காவது புக்கு 5000 பே பண்ணிட்டேன் சார், ஸ்டில் ஐ டிட் நாட் ரிசீவ் புக் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல உங்களோட அந்த இன்வாய்ஸோட மெசேஜ் அனுப்புங்க. ஆல்ரெடி அனுப்பியிருந்தா கூட இன்னொரு தடவை அனுப்பிடுங்க, நான் உங்களுக்கு புக்கை அனுப்பி வைக்கிறேங்க. ஏதாவது என்ன இருக்கும், அந்த குரியர் பர்சன் வந்து சரியா, நான் வந்து நம்பர் டைப் பண்ணும்போது கூட ஒரு நம்பர் 2 நம்பர் விட்டுட்டு இருக்கலாம், மாத்தி இருக்கலாம், அதனால உங்களுக்கு ஃபோன் பண்ணும் போது ரீச் ஆகாம இருந்திருக்கலாம். அப்படிலாம் இருந்தா டிலே ஆனதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து புக் இன்னும் வரல சார், ஆனால் 5000 பே பண்ணிட்டேன்னா நீங்க உங்க இன்வாய்ஸை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு புக் அனுப்பி வச்சிடுறேங்க. அதர் தென் தட் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லலாம். Thank you so much. Take care. Bye. See you. Your support is our strength. Take care. Bye.